இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? உங்க கார்டையும் வினோத் சார் கிட்ட கொடுங்க. என்கிட்ட எல்லாம் ஒரு கார்டும் கிடையாது. அப்படியே வினோத் சார்? ஆமா மேம், சாரோடதெல்லாம் இன்டர்நேஷனல் கார்ட்ஸ், அது எதுவும் இப்போ ஆக்டிவா இல்லை. சார் இப்போ யூஸ் பண்றது ஜனா ஃபுட்ஸோட கார்டு தான். சரி, அப்ப அந்த கார்டையும் கொடுங்க. வினோத் சார், அந்த அக்கவுண்டையும் ஃப்ரீஸ் பண்ணிருங்க. ஓகே மேம். ஏய், அவ்வளவுதானா சார்? மீனா மேமோட இன்னொரு கார்டு மட்டும் வரணும் மேம். மேம், உங்களோட இன்னொரு கார்டையும் கொடுங்க ப்ளீஸ். என்ன நம்மள பாக்குறா? சமாளிப்போம். எங்க அப்பா தாமரை சத்தியமா எனக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படியே சம்பந்தம் இருந்தாலும் என்கிட்ட கொடுக்க கார்டு கிடையாது. எனக்கு இருக்க ஒரே கார்டு இவன் தான். வேணும் எடுத்துட்டு போ. அப்ப நீ வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரலையா? அப்ப நீ சும்மா வெறும் கை வீசிட்டு தான் வந்தியா? இனிமே உங்களுக்கு தினமும் இவ்ளோன்னு பாக்கெட் மணி கொடுப்பாங்க. அதுக்குள்ள உங்க செலவை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல ஏதாவது வேணும்னா தமிழ் கிட்ட போய் காரணம் சொல்லி பணம் வாங்கிக்கோங்க. அத கொடுக்கறதுக்கும் கொடுக்காம இருக்கிறதுக்கும் தமிழுக்கு அதிகாரம் இருக்கு. அத்த, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குத. என்ன அநியாயம்? உன்கிட்ட காசு இருந்தா என்ன செய்வ? போய் 25 லட்சத்துக்கு ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு பெயிண்டிங்க வாங்கிட்டு வருவேன். அதனால இந்த வீட்டுக்கு என்ன யூஸ்? ஏன் நாங்க எதுக்காக விட்ட கை நீட்டி காசு வாங்கணும்? நீங்க நம்ம கம்பெனிக்காக ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கான பணம் உங்களுக்கு கேள்வி இல்லாம வந்துடும். அதே மாதிரி வெளியில நீங்க எதுவும் வேலை செஞ்சு அது மூலமா வர பணமும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கெல்லாம் நீங்க கணக்கு தர தேவையில்ல. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஜனா ஃபுட்ஸோட பணத்துக்கு மட்டும்தான். நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே. நான் எதுக்காக உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கணும்? சரி, உங்களுக்கு வாங்க பிடிக்கலன்னா வினோத் சார் கிட்டே வாங்கிக்கோங்க. முத்தம்மா, மேடம், இனி நீங்க இந்த குடும்பத்துல ஆளுக்கு ஒரு டிஷ் எல்லாம் சமைக்க வேண்டாம். ஒரே சமையல பண்ணுங்க. அதுதான் இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடணும். சரிங்க மேடம். ம்.